மக்களே, யாரும் அவசரப்படாதீங்க, பயப்படாதீங்க. பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு ஒரு புரளிய கிளப்பிவுட்டு, எல்லாம் நைட்டு 10:30க்கு எங்க வீட்டுக்கு கால் வருது. "என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு. நான் இப்ப தான் பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு வரேன். உண்மையாலுமே என் வண்டியில பெட்ரோல் இல்ல. அதனால போடலான்னு போனேன். அங்க விசாரிச்சுட்டு வந்தேன். இப்போதைக்கு கை இருப்பு இருக்கு. அதனால யாரும் பயப்பட வேணாம். பெட்ரோல் அது நம்மளோட அரசாங்கமும், மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி நம்மக்கிட்ட ஃபியூவல் இருக்கு. அதனால யாரும் பதட்டப்பட வேணாம். வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. நெறைய பேர் பயந்துகிட்டு போய் வாங்கி பதிக்கிறதெல்லாம் பண்றாங்க. மீன்ஸ் இந்த பாட்டில் எல்லாம் வாங்குறது, அதெல்லாம் வீட்ல வச்சிருக்க சேஃப் கிடையாதுங்க. அதனால தயவுசெய்து பயப்படாதீங்க. அது இல்லாம ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த போர் இனிமேல் ஈரான் கூட பண்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. நான் ஸ்டாப் பண்ணலாம்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாமே இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல நார்மலைஸா ஆயிரும். பயப்படாதீங்க. பெட்ரோல்லாம் அவைலபிளா இருக்கு தமிழகத்த பொறுத்தவரையும். வதந்திகள நம்பி அவசரப்பட்டு படபடத்து போயிறாதீங்க. கண்டிப்பா பெட்ரோல் தரதா மத்திய அரசாங்கமும் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வதந்திகள நம்பாதீங்க.